ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆம்ஸ்டர் அப்டேட் பற்றி கேட்டிருந்தீங்க. சீசன் 1 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆம்ஸ்டர் நம்ம ஓப்பன் பண்ணாலே நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் காட்டும். எனக்கு என்ன டவுட்னா, இதில் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து நம்ம பண்ணது வந்து எங்கேயுமே காட்டல. அதுதான் மெயின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். எனக்கும் இன்னும் இது வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் தெரியல. என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே மெமரிஸ்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கொடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பெஸ்ட் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கார்ட்ஸ் பக்கம் ஷோ ஆயிருக்கு. இதுதான் வந்து என்னோட பெஸ்ட் கார்ட்ஸு. அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்தனா என்னோட டேஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 90 டேஸ் கிட்ட இருக்கேன். இதோட மேக்ஸிமமாகவே நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் யூ அப்கிரேட், அதாவது ஒரு கார்டுக்கு வந்து நம்ம 15 லெவல் கிட்ட பண்ணியிருப்போம். அது எல்லாமே ஷோ பண்ணுது. காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் காயின்ஸ் அண்ட் தென் நாட் இன்க்ளூட் இந்த கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதெல்லாம் கார்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இது என்ன ஆப்ஷன் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக தெரியல. நான் 90 டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க யாருக்காவது இந்த கார்ட்ஸ் எல்லாம் காட்டியிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா தட் வாஸ் அவசம் செல் வி ப்ளே நெக்ஸ்ட், அதாவது இந்த சீசனுக்குள்ளார போகிறதுக்கு இந்த சீசன் ஸ்டார்ட் ஆக இன்னும் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா, ஏர் ட்ராப் ஆப்ஷனில் உங்களோட வாலெட் கனெக்ட் பண்ணுறவங்க டைம் முடிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியல. இன்னும் இருக்குது. என்னைக்கு டைம் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர். இந்த வீடியோ எடுக்கிறது 21 செப்டம்பர் தான் எடுக்கிறேன். மார்னிங் டைம் ஒரு 8 o'clock அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நான் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்சேஞ்சிலே கனெக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணால் டான் ஃபீஸ் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் என்னோட பைனான்ஸோட ஷோ பண்ணுறேன். நிறைய பேர் கேஒய்சி வந்து எந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணியிருக்கணுங்கிற டவுட் இருக்குது. பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லோகோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ப்ரொஃபைல் வந்துருச்சா? என்னோட ப்ரொஃபைலை திருப்பியும் கிளிக் பண்ணனா இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வெரிஃபைடுன்னு இருக்குல்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். விஐபி ப்ரிவிலேஜுங்கிறது ரெகுலர் நான் அது பண்ண கிடையாது. நீங்கள் வெரிஃபிகேஷனில் வெரிஃபைடுன்னு இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆம்ஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இதுவே பெஸ்ட்டு தான். நான் இந்த ஆப்ஷன் பண்ணி தான் என்னோட பைனான்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பைபிட் வந்து நான் பண்ண கிடையாது, ஏன்னா இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அது அப்டேட்டும் கேட்குது. அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ஏபிகே ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ எனக்கு அது தேவையில்லைன்னு நான் பைனான்ஸில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். பைனான்ஸ்லேயும் வெரிஃபிகேஷன் கேஒய்சி கம்ப்ளீட் ஆகலை, பைபிட்லேயும் கம்ப்ளீட் ஆகலைன்னா டான் கீப்பரில் இல்லைனா டெலிகிராம் வாலெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேஸ் ஃபீஸ் தேவைப்படும். அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எப்படியும் ஒரு 0.5 டானு கிட்ட கேஸ் ஃபீஸ் தர மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. டானு யூஎஸ்டி இது நம்ம எதுவும் செல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மகிட்டயே ஒன்றுமே இல்லைங்கும் போது நான் எப்படி உங்கள்கிட்ட செல் பண்ண முடியும்? நீங்கள் யார்கிட்டயாவது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. இப்போ நிறைய பேர் இந்த ஆம்ஸ்டர் காம்பேக்ட் லான்ச் ஆகிறதுனால டான்லாம் ஹை ப்ரைஸ் வச்சு செல் பண்ணுறாங்க. அப்படி செல் பண்ணுறவங்ககிட்ட கூட வாங்கிக்கோங்க. பட் நிறைய பேர் காசை வாங்கிட்டு செல் பண்ணாமலே போயிடுறாங்க. அதெல்லாம் ஒரு டபுள் செக் பண்ணி கரெக்டாக வாங்குங்க. அமௌண்ட் போயிட போகுது. ஸோ இதுதான் வந்து என்னோட சீசன் 1க்கான ரிசல்ட்டு. அண்ட் தென் இதுக்கப்புறமேட்டு ப்ராஃபிட் பெர் ஹவரில் வந்து காயின் இல்லையாட்டிருக்கு, டைமண்ட் தான் போட்டிருக்கான். இது என்னன்னே தெரியல. இதெல்லாம் கிளிக் பண்ணால் வெறும் ஹாட்டாக தான் வருது. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இது வரைக்கும் கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எதுவும் போட கிடையாது. ஸோ நாம் வந்து ஏர்னிங் சேலஞ்சு தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸ்போர்ட்ஸில் வந்து பெட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்புக்கான லிங்க்கும் ப்ரொமோ கோடும் நான் கொடுத்துருவேன். அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு 300 500 டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி கொடுக்குற ப்ரிடிக்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு 1000 இருந்து 1500 வரை ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ் இல்லாமல் தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இன்னும் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சர்ஸா SAUCESன்னு ஒரு ஆப்பை பற்றி அப்டேட் பண்ணுங்கன்னு. சாரி ப்ரோ, நான் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணல, எனக்கு என்னன்னு அது தெரியல. அண்ட் தென் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு டானா யூஎஸ்டியான்னு தெரியல, அதை டான் கீப்பர்லேருந்து பைனான்ஸுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு. நான் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டேன், ஆனாலும் அது அவருக்கு புரியலங்கிறாரு. என்கிட்ட இப்போ ஒரு அமௌண்ட் ஒரு $5 $6 இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை கரெக்டாக ஸ்வாப் பண்ணி எப்படி எடுக்கிறது எல்லாம் சொல்லிடுவேன். பட் அந்தளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லாததுனால தான் நான் உங்களுக்கு அப்படியே மேலோட்டமாக சொன்னேன். அதுவும் உங்களுக்கு புரியலன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்படியே ஸ்வாப் பண்ணி காட்டுற அளவுக்கு. அதை பற்றி நிறையா சேனலில் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் அதை தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நிறையா சேனலில் ரியல் மணியை வச்சு எப்படி ஸ்வாப் பண்ணி பைனான்ஸுக்கு கொண்டு போய் பைனான்ஸ்லேருந்து எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கொண்டு போகிறது, அது வரைக்குமே வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸில் ஏதாவது என்னோட பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போடுங்க. நான் வெறும் 90 டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட அதிகமாக ஒர்க் பண்ணவங்களும் இருப்பீங்க. ஸோ இந்த டோக்கன் நமக்கு லான்ச் ஆகி நம்மளோட பைனான்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்க பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் எல்லாமே போடுறேன். எப்படி நான் எடுக்கிறேங்கிறது போடுறேன். லாஸ்ட் டைம் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அவசரப்பட்டு எடுத்தபடி தான் வீடியோ போட்டேன். இந்த டைம் அந்த தப்பு பண்ணாமல் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுறேன். ஸோ தேங்க்யூ. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஏர்னிங்ஸ் கண்டென்ட்லாம் போட்டுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.